இப்ப நம்ம பார்க்க போறது CE 3403 கான்கிரீட் டெக்னாலஜி ரெகுலேஷன் 2021. ஸோ இந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா டிசம்பர் 10th வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ 11A பார்ட் பில 11A என்ன கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் இந்த சிமெண்ட் பத்தி தான் இங்க கேட்பாங்க. ஓகேவா? ஸோ சிமெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட்னு படிச்சுக்கோங்க. அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன், நெக்ஸ்ட் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் டெஸ்ட் ஆன் சிமெண்ட். ஓகேவா? ஸோ சிமெண்ட் பத்தி என்னென்னலாம் டாபிக்ஸ் மேக்ஸிமம் இதுலயே எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆயிருது. ஸோ இந்த டாபிக்ஸை கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 11Bல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா 2 டாபிக்கை நீங்க கவர் பண்ணணும். ஒண்ணு வந்து அக்ரிகேட்ங்கிற டாபிக்கை கவர் பண்ணணும். அப்புறம் இன்னொன்னு வந்து வாட்டருங்கிற டாபிக்கை வந்து நீங்க கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அக்ரிகேட்டுங்கிற டாபிக்கை நீங்க கவர் பண்ணும்போது ஸோ அக்ரிகேட்டோடைய கிளாசிபிகேஷன், ஸோ அக்ரிகேட்டோடைய மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ அக்ரிகேட்டோடைய டெஸ்ட். ஓகேவா? ஸோ 4 படிக்கணும். ஒன்னு கிளாசிபிகேஷன், செகண்ட் ஒன் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், தேர்ட் ஒன் வந்து டெஸ்ட். பட் இது எல்லாமே பிஏஎஸ் மெத்தட் அதுல இருக்குதா இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா வாட்டர் படிக்கணும். ஸோ என்ன குவாலிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ நம்ம வந்து கான்கிரீட்ல நம்ம வாட்டர் ஊத்தணும் அப்படின்னா போர் பண்ணோம் அப்படின்னா அப்ப அந்த வாட்டருடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும், பிஹெச் உடைய வேல்யூ எப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 12A பொறுத்தளவு என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த அசலரேட்டர் கேட்பாங்க. ஸோ இதை டேரக்டா எப்படி கேட்கலாம் அப்படின்னா லிஸ்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் அட்மிக்சர்ஸ் அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஸோ இது நீங்க எல்லாமே எழுதணும். அசலரேட்டர் எழுதணும், ரிட்டார்டர் எழுதணும், பிளாஸ்டிசைசர் எழுதணும், சூப்பர் பிளாஸ்டிசைசர் எழுதணும் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சாரி ஃபர்ஸ்ட் 4 வந்து நீங்க கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? ஸோ கெமிக்கல் அட்மிக்சர்ஸ்னு இன்டைரக்டா கூட கேட்கலாம். இது இன்டைரக்ட்னு கிடையாது. பட் இதனுடைய ஸோ இந்த கெமிக்கல் அட்மிக்சர்ஸ்க்கு அண்டர்ல தான் அந்த ஆசிலரேட்டர், ரிட்டார்டர், பிளாஸ்டிசைசர் அண்ட் சூப்பர் பிளாஸ்டிசைசர் வருது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 12Bல என்ன கேட்பாங்க அப்படின்னா இதுலயும் எப்படி கேட்பாங்கன்னா மினரல் அட்மிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட். ஓகேவா? கேட்கறாங்க அப்படின்னா ஸோ டைப்ஸ் ஆஃப் மினரல் அட்மிக்சர்ஸ் அப்படின்னு உங்ககிட்ட கேட்கறாங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ஃப்ளை ஆஷ், சிலிக்கா ஃபியூம், கிரவுண்ட் கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் அண்ட் மெட்டா கேலோனைன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனித்தனியா கூட கேட்பாங்க. இல்லைன்னா 2 இது சேர்த்து கூட கேட்பாங்க. ஃப்ளை ஆஷும் சிலிக்கா ஃபியூம் பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா கிரவுண்ட் கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் மட்டும் எழுதுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 13A பொறுத்தளவுல என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்கிரீட். ஓகேவா? இது எல்லாமே எது ரிலேட்டடா இருக்கணும் அப்படின்னா மிக்ஸ் டிசைன்ல நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு மிக்ஸ் டிசைன் போட போறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடான இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்கிரீட் படிக்கணும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் படிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மேல 13Aல நீங்க 2 படிக்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்கிரீட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் எது ரிலேட்டட் டு மிக்ஸ் டிசைன் வச்சு நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 13B என்ன படிக்கணும் அப்படின்னா மிக்ஸ் டிசைன் அண்ட் நாமினல் மிக்ஸ் வந்து கண்டிப்பா படிக்கணும். அண்ட் பிஏஎஸ் மெத்தட் ஆஃப் மிக்ஸ் டிசைன். இந்த மிக்ஸ் டிசைன் அண்ட் நாமினல் மிக்ஸ் டிசைன் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இதுல உங்களுக்கு கோட் கொடுத்துருவாங்க, கோட் புக் கொடுப்பாங்க. 10262ங்கிற ஒரு கோடு கொடுப்பாங்க கண்டிப்பா. ஸோ அதுல ஏதாவது கொஞ்சம் லைட்டா டாபிக்ஸ் கவர் ஆகுதா இல்லையான்னு நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சப்போஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நீங்க எழுதுற மாதிரி ஈஸியா ஓகேவா எழுதுற மாதிரி கூட இருக்கலாம். அதே மாதிரி இதுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு கிரேடு கொடுத்து அதுக்கு நீங்க மிக்ஸ் டிசைன் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கூட கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ M20 கிரேட் கான்கிரீட்டுக்கு நீங்க வந்து மிக்ஸ் டிசைன் பண்ணுங்க அப்படின்னு கூட நமக்கு கேட்பாங்க. ஸோ அந்த கோட் புக்கை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸ் டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 14Aல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா டெஸ்ட் ஃபார் ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்கிரீட் நம்ம கிட்ட கேட்டுருவாங்க. எக்ஸ்பிளைன் த டெஸ்ட் ஃபார் ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்கிரீட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல நீங்க என்னென்னலாம் எழுதணும் அப்படின்னா ஸ்லம் கோன் டெஸ்ட், காம்பாக்டிங் ஃபேக்டர், நெக்ஸ்ட் செக்ரிகேஷன் அண்ட் ப்ளீடிங். ஸோ இது எல்லாமே டெஸ்ட் ஆன் ஒர்க்கபிலிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் கான்கிரீட்ல இது வந்துடும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்க எழுதணும். இல்லைன்னா தனித்தனியா கூட எனக்கு பண்ணுவாங்க ஸ்லம் கோன் டெஸ்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல காம்பாக்டிங் ஃபேக்டர் அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஏதாவது 2 இது கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் கம்ப்ரெசிவ் அண்ட் ஃபிளெக்சுரல் ஸ்ட்ரென்த். ஸோ ஆஸ் பர் பிஏஎஸ் மெத்தட் படி ஸோ நம்ம வந்து கம்ப்ரெசிவ் அண்ட் ஃபிளெக்சுரல் ஸ்ட்ரென்த் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 14Bல என்ன கேட்பாங்க அப்படின்னா
ஹார்ட் அண்ட் கான்கிரீட் வச்சு தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹார்ட் அண்ட் கான்கிரீட்னா என்னன்னு படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் மைல்டு ஸ்டீல் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் படிச்சிருப்போம். பட் இங்க வந்து என்னதுன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் கான்கிரீட்டுக்கு என்னன்னு நீங்க படிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி டிட்டர்மினேஷன் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இந்த கேபிட்டல் இ வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 14B நீங்க படிக்கணும். ஸோ 15A பொறுத்தளவு நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, ஸோ இது எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது என்னுடைய இதுபடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது எல்லாமே ஸ்பெஷல் கான்கிரீட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் கான்கிரீட் கேட்டாங்க அப்படின்னா, எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா, இது உங்களுடைய இஷ்டம் தான். எத வேணாலும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்படி இல்ல ஸ்பெசிஃபிக்கா எனக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் கான்கிரீட் மட்டும் மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதனுடைய ப்ராப்பர்ட்டீஸ், நெக்ஸ்ட் அதனுடைய அப்ளிகேஷன், நெக்ஸ்ட் அதனுடைய எங்கெங்கெல்லாம் ஓகே. அதனுடைய ப்ராப்பர்ட்டீஸ் எப்படி அதெல்லாம் நம்ம கிட்ட கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது 15A லைட் வெயிட் கான்கிரீட் படிச்சுக்கோங்க. ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட். நெக்ஸ்ட் வந்து ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட். ஸோ இதை வந்து FRCன்னு கூட கேட்கலாம். ஓகேவா? அப்புறம் ஃபெரோ சிமெண்ட் கான்கிரீட் அண்ட் ரெடிமிக்ஸ் கான்கிரீட் 15A நீங்க படிக்கணும். அதே மாதிரி 15B நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, சிஃப்கான், ஷார்ட்க்ரீட், பாலிமர் கான்கிரீட், ஹை பெர்ஃபார்மன்ஸ் கான்கிரீட், செல்ஃப் காம்பாக்டிங் கான்கிரீட், ஜியோபாலிமர் கான்கிரீட். இதெல்லாம் நீங்க 15B படிக்கணும். ஓகேவா? ஸோ எது வேணாலும் கேட்கறதுக்கு இதுல சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாலும் இந்த ஃபர்ஸ்ட் நீங்க வெறும் ஸ்பெஷல் கான்கிரீட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா, ஸோ நீங்க இதுல எது வேணாலும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ 13 மார்க் அப்படின்னா ஏதாவது ஒரு 2 கான்கிரீட்டை கான்கிரீட்டை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேவா? வெறும் ஒரே ஒரு கான்கிரீட் மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ 8 மார்க் அந்த மாதிரி தான் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது 2 கான்கிரீட்டை எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.